தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு மரியாதை கிடைப்பதாகவும் கையூட்டு இல்லை என மக்கள் கூறியதை கேட்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் விஜய் இடைத்தேர்தலில் திமுகவை மக்கள் வெளுத்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை. வேலையெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனால் அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆஃபீஸரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்போ லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒன்று இருந்தால் பண்ணலாம். இப்போ பண்ணலை, இன்னமும் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி. விஜய் கரூருக்கெல்லாம் போகக்கூடாது, விஜய் இங்கே போகக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில் இருக்கும் போது தான் இவ்வளோ கட்டுப்பாடெல்லாம் போட்டிங்க, எஸ்ஓபிஸ்லாம் போட்டிங்க, ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டிங்க. இப்போவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னும் கனவுலையே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்கள் ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு.